ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். பேம்பு ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. பேப்பர் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு வந்து நிறைய பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ உள்ளன் த்ரெட்டில் நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்டில் நான் த்ரெட்டை பிடிச்சிட்டு தான் மேல் பக்கத்துலேருந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் நான் லெஃப்ட் ஹேண்டில் விடுறேன். பாருங்கள், மேலே வந்துட்டு பென்சில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போது இந்த பென்சிலை சுற்றி நம்ம த்ரெட்டை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டையும் நம்ம விடக்கூடாது, விடாமல் நம்ம சுற்றணும். இப்போ த்ரெட்டை சுற்றி முடிச்சாச்சு. நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். அப்ராக்சிமேட்டாக பென்சிலுக்கு பாதி அளவுக்கு சுற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியில் இழுக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண இடத்துல ஒரு லூப் இருக்கு இல்லையா, அதை நான் விடலை பாருங்கள், பிடிச்சிருக்கேன். இந்த லூப்பில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ கையில் வச்சுருந்தோம்ல, அந்த த்ரெட்டை கொண்டு வந்து இது உள்பக்கமாக விட்டு நல்லா இழுத்து டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணிவிட்டு 2 த்ரெட்டையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா சூப்பராக ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ திரும்பவும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு த்ரெட்டை வெளியில் இழுக்கும்போது காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த லூப்பை வெளியில் எடுக்கிறேன் இல்லையா, எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம வெளியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த லூப் உள்ளே விட்டுட்டு அந்த லூப்பையும் சேர்த்து நம்ம பேக் சைடில் இழுத்துட்டு வர போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஃபுல்லாக இழுக்கிறோம் பாருங்கள். இழுத்துட்டு நம்ம இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். அவ்வளோதான். நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கிடச்சிரும். இப்போ ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய கலர்ஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். உள்ளன் ஹேங்கிங் ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேஸ்ட் அட்டை எடுத்துக்கோங்க, இல்லைனா கார்டு எடுத்துக்கோங்க. கார்டில் இந்த மாதிரி 20 டைம்ஸ் நான் சுற்றுறேன். சுற்றி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பக்கம் மட்டும் உள்ளே விட்டு நாம் இதை கட்ட போகிறோம். கட்டி முடிச்சுட்டு கீழே மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு 5 கலரில் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஹேங்கிங்ஸில் வந்து கோக்கிறதுக்கு மணி எடுத்திருக்கேன், கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி பீட் கேப் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஹேங்கிங்ஸில் கோத்துடலாம். டோட்டலாக 5 ஹேங்கிங்லேயும் கோத்து முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஹேங்கிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர்ஸில் கோல்டன் ஆஃப் பீட் வந்து மேலே ஒட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோல்டன் ஆஃப் பீடை ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம உள்ளனில் ஃப்ளவர்ஸும் பண்ணிட்டோம், ஹேங்கிங்ஸும் பண்ணிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட வால் டெக்கரே முடிச்சாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேம்பு ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட பேம்பு ஸ்டிக் இல்லைனா பேப்பர் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் ஸ்டிக்ஸ் வச்சு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டிட்டு இதுக்கு மேலே எல்லா ஃப்ளவர்ஸையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு பேக் சைடில் திருப்பி ஹேங்கிங் ஒட்டிடலாம். இந்த வால் டெக்கர் பண்ணுறதுக்கு நீங்கள் கலராக உள்ளன் த்ரெட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரே கலர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பேக் சைடில் திருப்பி ஹேங்கிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு மீதி இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இந்த வால் டெக்கரை நம்ம அப்படியே ஆணியில் மாட்டிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரையாங்கிளோட கார்னர் யூஸ் பண்ணி அப்படியே ஆணியில் மாட்டிடலாம். நான் மாட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு வால் டெக்கர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வால் டெக்கர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.